வெல்கம் டு விரு ரிவ்யூ. இந்த வீடியோல ஒரு தெலுங்கு திரைப்படமாக வெளிவந்திருக்கிற பர்தா திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம அனுபமா பரமேஸ்வரன் தான் லீட் பண்ணி நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இப்ப படம் வந்து தமிழ் டப்பிங்கோட பிரைம் வீடியோஸ்ல அவைலபிளா இருக்குங்க. எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கதை என்னன்னா, படத்துல சுப்பு அப்படிங்கிற ரோல்ல பண்ணிருக்காங்க நம்ம அனுபமா. ஸோ இவங்க வசிச்சுட்டு இருக்கக்கூடிய கிராமத்துல வந்து இந்த பருதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த காலங்காலமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பெண் வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தங்களோட குடும்பத்துக்கும் தன்னோட கணவன்மாருக்கும் மட்டும்தான் அந்த முகத்தை காட்டணும். அதை மீறி யாராவது அவங்க முகத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க கடவுளோட அந்த கிணத்துக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அவங்களே தற்கொலை பண்ணிக்கணும். ஸோ இதுதான் அவங்க காலகாலமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ரூலு. ஒரு கட்டத்துல நம்ம அனுபமாவோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேகசீன்ல வந்துடுது. அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க அந்த ஊரை விட்டு கிளம்பி போறாங்க. ஒரு வாரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவங்களா அவங்க முகத்தை காட்டல அப்படிங்கிறத நிரூபிச்சா மட்டும்தான் இந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீங்கும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த கிராமத்து மக்கள் நம்புறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க போகக்கூடிய அந்த அட்வென்ச்சர் என்ன, கடைசியாக இந்த மேகசீன்ல போட்டோ எடுத்த நபரை கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சொசைட்டிக்கு தேவையான ஒரு மெசேஜை சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க காட்டக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி, அதாவது இந்த ஃபர்தாவை எதுக்காக அந்த கிராமத்து மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டோரியை கேட்கும்போது ஒரு பக்கம் இது நியாயமாக இருக்குது, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னமும் ஃபாலோ பண்ணுமா அப்படிங்கிற தாட்டும் ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ இப்படிப்பட்ட கதைக்கு அவங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த கிளைமேக்ஸும் நல்லா இருக்கு. ஓவராலாவே படத்துல அனுபமாவோட பெர்ஃபார்மன்ஸ், டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டோரி தாங்க உண்மைக்கும் எஃபெக்டிவான ஒரு ஸ்டோரி. அதுக்காகவே கண்டிப்பா தாராளமா ட்ரை பண்ணலாம். இப்போ படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. படத்தை கண்டிப்பா ஃபேமிலிஸோட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி தான் படத்தை எடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லையா, உங்களோட ஒப்பீனியன் என்ன, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.